அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே மீண்டும் தொடங்கிய பனிப்போர், 2 எமிரேட் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திய ஈரான் ராணுவம், குவைத்தின் கடும் கண்டனம். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம். அடுத்து இந்திய நாட்டின் 80வது சுதந்திர கொண்டாட்டம் குவைத்தில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான இந்தியர்கள், அடுத்து பெற்ற 2 பிள்ளைகளை தாக்கிய தாயை கைது செய்த உள்துறை அமைச்சகம். பரபரப்பு வீடியோ பார்க்க போறோம். அடுத்து ஃபாஹிலில் அதிரடி ரைட், பலதியா எச்சரிக்கை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம். இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் இன்று 6:30 மணி முதலே தேசிய கீதத்துடன் சுதந்திர கொண்டாட்டங்களை தொடங்கிவிட்டது. குவைத்துக்கான இந்திய தூதர் பிரமிதா திரிபாதி அவர்கள் இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்துள்ளார்கள். இந்தியாவின் 80வது சுதந்திர கொண்டாட்டங்களில் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான மோதல்கள் இன்னும் முழுமையாக முடிவுக்கு வரவில்லை. கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வரும் இந்த சண்டையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான சண்டை முடிவுக்கு கொண்டு வர ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் போராடி வருகின்றன. ஏனென்றால் அமெரிக்கா ஈரானை தாக்கினால் அதன் விளைவுகளை ஜிசிசி நாடுகள் தான் எதிர்கொள்ள வேண்டியதாக உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர் சந்திப்பில் பேசியது ஜிசிசி நாடுகளுக்கிடையே மேலும் பதற்றத்தை அதிகரித்துவிட்டது. ஈரான் அணு ஆயுதம் பெறுவதற்கு அனுமதிக்கப்படாது என்றும் முக்கியத்துவம் வாய்ந்த ஹர்முஸ் கடல்வழி பாதையை விரைவில் அமெரிக்காவின் பிராந்தியமாக அறிவிக்கப்படும் என டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருப்பது ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான சண்டை மீண்டும் தொடங்கப்பட போவதாக தெரிகிறது. இதற்கு பதிலளித்த ஈரான் நாட்டின் டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் டொனால்டு ட்ரம்பின் பேச்சால் ஒன்றும் ஆக போவது கிடையாது. ஈரானை பயமுறுத்தி ஒருபோதும் வீழ்த்த முடியாது என ஈரானின் டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் காசம் அவர்கள் அமெரிக்க அதிபரின் பேச்சுக்கு பதிலடி அளித்துள்ளார்கள். தற்போது உள்ள சூழ்நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே மீண்டும் பனிப்போர் உருவாகி வருவது மத்திய கிழக்கு நாடுகளில் மீண்டும் பதற்றத்தை உருவாக்கி உள்ளது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸின் எமிராத்தி அட்னோக் நிறுவனத்தை சேர்ந்த 2 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு குவைத் மற்றும் ஜிசிசி நாடுகள் கண்டனத்தை பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. ஹர்முஸ் கடல்வழி பாதையில் எண்ணெய் கப்பல்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெயின் விலை உயர்வு காரணமாக சில விமான நிறுவனங்கள் விமான டிக்கெட்டின் விலையை அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக சமீபத்தில் ஏர் அரேபியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏர் அரேபியா விமான நிறுவனத்தின் 51% லாபம் குறைந்துள்ளதாகவும் இதன் காரணமாக பல்வேறு சிக்கல்களை விமான நிறுவனம் எதிர்கொண்டு வருவதாக ஏர் அரேபியா நிறுவனம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல். ஃபாஹில் ஏரியாவில் உள்ள ஒரு இடம் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளை பயன்படுத்துவதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் குவைத்தின் பலதியா அந்த இடத்தை புல்டோசர்களை வைத்து அங்கிருந்த கூடாரம் மற்றும் மரங்களை அகற்றியுள்ளது. இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. குவைத்தின் அரசுக்கு சொந்தமான இடங்களில் ஹதிகா, திவானியா போன்றவற்றை கட்டியதால் குவைத் பலதியா அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல். குடும்ப தகராறு காரணமாக தனது 2 பிள்ளைகளை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கிய பெண்ணை குவைத்தின் காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அந்த பெண் மீது தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வீடியோ. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளை குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபாசில் யூசுப் சபா அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார்கள். பொது பாதுகாப்பிற்கோ அல்லது குடும்ப பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் குற்றங்களை செய்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அடுத்த தகவல். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பர் தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான பிசிசி, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், பிஓஇ செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 308 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1070 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 866 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 225 பில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய கேள்விங்க. அதாவது குவைத்திலேருந்து மற்ற பேர் அரபு நாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது ஆண்கள் பார்த்தீங்கன்னா 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். அதுபோல் பெண்கள் பார்த்தீங்கன்னா 40 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். அதாவது கோல்டு ஜுவல்லரி மட்டும்தாங்க. இதுவே நீங்கள் வந்து கோல்டு பிஸ்கெட், கோல்டு காயின் கொண்டு வருவதாக இருந்தால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.